அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் கொடியை அசைத்து துவங்கி வைப்பார்கள். இன்றைக்கு நமது புரட்சி தலைவர் மண்ணின் மைந்தர் 109வது பிறந்தநாளை மிக சீரும் சிறப்பாக மாவட்ட செயலாளர் அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையிலும் நமது ஜே.பி. அன்னார் தலைமையில் மிக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. வரும் 2026 நமது 234 தொகுதியிலும் வெற்றி சின்னமாம் இரட்டலை சின்னம் வாக்களித்து பெரிய வாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பணி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தாய்மார்களை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு மிக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது மாவட்ட கழக செயலாளர் தலைமையில அன்னார் ஜே.பி. தலைமையில 109 இன்றைக்கு மிக சீரும் சிறப்பாக திரு மதிப்பிற்குரிய மண்ணின் மைந்தர் நமது தமிழக முன்னாள் முதலமைச்சரும் புரட்சி தலைவர் அண்ணா அவர்களுடைய 109வது பிறந்தநாள் மிக சீரும் சிறப்பாக மதிப்பிற்குரிய மேற்கு மாவட்ட செயலாளர் தலைமையிலும் ஜே.பி. தலைமையிலும் மிக அருமையாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. வரும் 2026 இரட்டை சின்னத்தில் வாக்கு பெற்று எம்ஜிஆர் சபதம் ஏற்போம். தமிழகத்திலே அன்னார் எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் சபதம் ஏற்போம். தாய்மார்களே மறந்துவிடாதீர்கள். எம்ஜிஆர் ஆட்சி மலர 2026 ஆண்டு 234 தொகுதியிலும் மிக அருமையாக வாக்களித்து பெருவாரின வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுது அன்னார் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சபதம் ஏற்போம். நன்றி.
என்ன பண்ண முடியாது உள்ள போடுங்க ஓசூர் மாநகரில் மாவட்ட தலைவர் சார்பாக நமது முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணாஜி தலைமையில் இன்று இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது மாவட்ட செயலர் அண்ணா அவர்களையும் நமது மாவட்ட எம்ஜிஆர் இணை செயலாளர் ஜெயபிரகாசன் அவர்களையும் நமது மாவட்ட எம்ஜிஆர் அணி தலைவர் செங்கண்ணன் அவர்களையும் நமது தொகுதி செயலாளர் ராஜு அவர்கள் பகுதிச் செயலாளர் ராஜு அவர்களையும் பகுதிச் செயலாளர் வாசுத்தி அவர்களையும் அனைத்து எம்ஜிஆர் என்ற ரசிகர்களுக்கும் பொறுப்பாளர்களும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அண்ணா அவர்கள் உரையாற்றுவார்கள், ராஜ் அவர்கள் உரையாற்றுவார்கள். அடுத்தபடியாக நமது மாவட்ட இணைச் செயலாளர் ஜேபி அவர்கள் உரையாற்றுவார். இன்று புரட்சி தலைவர் பாரத ரத்னா சரித்திர நாயகன் சத்துணவு நாயகன் அவர்களுடைய 109வது திருநாளை கொண்டாடுவோம். தமிழ்நாடு முழுவதும் அகில இந்தியா முழுவதும் இன்று நாட்டுக்கு தெரிந்த ஒரே ஒரு தலைவர், மறைந்த தலைவர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒன்றால் மட்டும்தான் என்பதை நாம் கூறிக்கொண்டு எல்லோரும் நமது அன்பு சகோதரர் துடிப்புமிக்க மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையிலும் நமது அவைத்தலைவர் நாராயணன் அவர்கள் தலைமையிலும் பகுதி செயலாளர் மற்றும் வட்ட செயலாளர்களும் மாநகராட்சியின் பொறுப்பாளர்களும் மாநகராட்சியின் கார்பரேட்டர்களும் அனைவரும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி நன்றி என்று விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது தொகுதி பொறுப்பாளர் ராஜு அவர்கள் உரையாற்றுவார். நாம உறுதி ஏற்போம், அதற்கப்புறம் அண்ணா பேசுவாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் முன்னிட்டு இங்கே ரத ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மண்ணின் மைந்தர், ஓசூர் வளர்ச்சி நாயகன், முன்னாள் அமைச்சர், மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணா பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று உறுதிமொழி கூறுவோம். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியினை அன்னார் எடப்பாடியின் தலைமையில்
அமைத்திட சபதம் ஏற்போம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று காட்டுவோம் என்று சபதம் ஏற்போம். மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்த திராவிட மாடல் ஆட்சியினை மன்ன கவ செய்வோம் என்று உறுதிமொழி ஏற்போம். பெண்களை பாதுகாக்க தவறிய இந்த திமுக திராவிட அரசினை தூக்கி எறிவோம் என்று சபதம் ஏற்போம். வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்சார வரி, பல வரிகளை உயர்த்தி பொதுமக்கள் வயிற்றில் அடித்த இந்த வாரிசு திமுக அரசினை ஆட்சிக்கு வர விடாமல் தடுப்போம் என சபதம் ஏற்போம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிய ஆட்சிக்கு வந்த இந்த திமுக ஆட்சியை இந்த 2026 வீட்டுக்கு அனுப்புவோம் என்று உறுதிமொழி கூறுவோம். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒசூர் தொகுதியினை பெரும் வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று வாக்குறுதி கொடுப்போம். நன்றி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அடுத்தபடியாக மண்ணின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு பிரம்மாண்டமாக இந்த ஓசூர் மாநகரத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய பகுதி கழக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் ராஜ் அவர்களே, அவரோடு இருந்து பணியாற்றிய பகுதி கழக செயலாளர் அசோக் அவர்களே, பகுதி கழக செயலாளர் வாசுதேவன் அவர்களே, பகுதி கழக செயலாளர் மஞ்சு அவர்களே, மற்றும் அவரோடு இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒன்றிய கழக செயலாளர் ஹரீஷ் ரெட்டி அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து உறுதுணையாக இருந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணைச் செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் ஜேபி ஜெயபிரகாஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர் மன்ற மாவட்ட தலைவர் பாசத்துக்குரிய சகோதரர் அண்ணன் சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒட்டக்கழக செயலாளர்களே, ஒன்றிய மாநகர கவுன்சிலர் கார்பரேட்டர்ஸ்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களே, மகிழருக்கு சேர்ந்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கத்தை. மாதையா அம்மா பேர் அவர்களே, பட் அவர் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் பேர் தான் எல்லாரும் வந்திருக்கீங்க. இங்க எல்லாரும் பேர் சொல்ல முடியாது. எல்லாரும் பேர் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் கருத்துல கொண்டு இங்கே வந்திருக்கிற முக்கியமா மகிழர் சேர்ந்த நிர்வாகிகளே, இங்க வந்திருக்கிற அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த எம்ஜிஆர் இந்த 109வது பிறந்த நாள் நம்முடைய பகுதி கழக செயலாளர் ஏற்ற சபதமேற்ற மாறு நம்ம தமிழகத்தை 2026 மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவோட ஆட்சி மலர அண்ணன் எடப்பாடி 2026 மீண்டும் முதலமைச்சர் ஆவது உறுதி என்பது இந்த நல்லாளில் இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுமோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலதான் இந்த தமிழகம் முன்னேறினது. புரட்சித் தலைவர் அம்மா காலத்துலதான் இந்த தமிழகம் முன்னேறியது. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்துல இந்த மாநிலம் முன்னேறியது. உதாரணத்துக்கு சொன்னா நீங்க எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த இந்த ஆட்சிக்கு முன்னே 10 ஆண்டு ஆட்சி காலத்திலே ஒரே இல்லாத ஆட்சி 10 ஆண்டு காலம் நடத்தி இந்தியாவிலே தமிழகத்தை முதல் மாநிலமாக்கியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி. அண்ணன் எடப்பாடி 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எவ்வளவு வருஷம் எல்லாம் பெரிய இது சுனாமிகள் வந்தது. சுனாமி வந்தது மட்டுமல்ல, கொரோனா வந்தது. இப்படி என்ன வந்தாலும்
இந்த தமிழகத்தை நல்ல ஒரு ஆட்சி செய்து மக்கள் மத்தியில் இடம்பெற்றிருக்கிறது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் 2026 முதல்வர் வருவது உறுதி உறுதி என்பதை இந்த அண்ணன் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 109வது திருவிழாவில் நம்ம எல்லாம் இங்க சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி 500 வாக்குறுதிகள் கொடுத்து எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற வாக்குறுதி ஒண்ணு என்னன்னா இந்த குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை எப்படி கொடுத்தாங்க? அண்ணன் எடப்பாடியார் கொடுத்து வச்சாரு. 3 வருட காலம் போராட்டம் செய்து கொடுத்து வச்சார். இப்ப எலெக்ஷனுக்காக ஒரு 30 லட்சம் பேர் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு லேப்டாப் 5 வருஷமா மாணவர்கள் கொடுக்கறத விட்டுட்டு இன்னைக்கு டிகிரி படிச்சு முடித்து வீட்டுக்கு போற டைம்ல லேப்டாப் கொடுத்திருக்காரு எலெக்ஷனுக்காக. இந்த ஆட்சி எலெக்ஷனுக்காக மட்டும்தான் அந்த ஆண்டு காலம் நடந்ததை தவிர வேற மக்களுக்காக நடைபெறவில்லை. இன்னைக்கு சொன்னதெல்லாம் எதுவுமே செய்யல. இன்னைக்கு நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல பல நல்ல திட்டங்கள் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் எல்லாம் நிக்க வச்சாச்சு. இன்னைக்கு தாலைக்கு தங்கம் திட்டம் நிக்க வச்சாச்சு. லேப்டாப் திட்டத்தை நிக்க வச்சு இப்ப மட்டும் கொடுத்திருக்கிறாங்க இந்த எலெக்ஷனுக்காக. அதே மாதிரி ஆடு மாடு கொடுக்கிற வளர்ப்பு கோழி வளர்ப்பு திட்டம் எல்லாம் நிக்க வச்சாச்சு. இன்னைக்கு தாலைக்கு தங்கம் திட்டம் நிக்க வச்சாச்சு. இப்படி எல்லாமே நிக்க வச்சுட்டு இன்னைக்கு அவர் எதெல்லாம் கொடுத்திருக்காருன்னா அந்த பஸ்ல இலவச போறதுக்கு மயிலருக்கு மட்டும் கொடுத்திருக்காரு. அண்ணா அது மட்டும் இல்ல, இந்த 2026 நம்ம பெண்களுக்கு அனைத்து குடும்ப தலைவர் 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது கொடுக்கறது உறுதி. அது மட்டும் பெண்களுக்கு மட்டும் இலவசம் இல்ல, பஸ்ல ஆண்களுக்கு இலவசம் சொல்லியிருக்காங்க நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியாவிலே முதலாவது மாநிலமாக உருவாக்குறதுக்கு நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி தவிர யாரு கையில ஆவறதில்லை. இந்த குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் நம்முடைய மக்களாட்சி ஜனநாயக ஆட்சி மலர் நீங்க எல்லாம் பாடப்பட வேண்டும் சொல்லி வாய்ப்பு கொடுத்து ஒரு நன்றி வணக்கம்.